ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி ரத்த பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆட்டு ரத்த பொரியலுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சி. இது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது முதல்ல நல்லா நான் மஞ்சள் தண்ணியெல்லாம் போட்டு, மஞ்சத்தூள் தண்ணியெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிறைய தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். இது வாஷ் பண்ண அது மாதிரி தான் ரத்தம் இந்த தண்ணி கலரில் இதுவாகும். அது வந்து இட்லி குண்டால் இது மாதிரி ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமர் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி இட்லி குண்டால் தண்ணி ஊற்றிட்டு அடியில் மேல் தட்டி வச்சுட்டு இது எடுத்து வேக வச்சு ஒரு 10 to 15 minutes வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த பாருங்கள், இட்லி குண்டா மேலே இது மாதிரி வச்சுட்டேன். இதை அப்படியே தட்டு போட்டு நம்ம மூடிக்கிட்டு வேக வச்சிடலாங்க. இது நிறைய பேர் துணி போட்டு வேக வைப்பாங்க. ஸ்டீமரில் நிறைய பேர் சாமிக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இட்லிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் தட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு இது நல்லதுங்க. அதனால் செஞ்சு நிறைய குழந்தைங்களுக்கு கொடுங்க. தண்ணியில் ஆனால் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைஞ்சி வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே அரைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பச்சை மிளகா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் பச்சை மிளகா சேர்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது வேகட்டும். எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வெந்துச்சானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்துச்சுன்னா நல்லா டார்க்கு ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி மெரூன் கலரில் ஆகிடும். இது வெந்துச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி இப்படி கத்தி குத்தி இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ரெட் கலர் என்ன இருக்கான்னு தெரியும். வெந்துருச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது மாதிரி ஒரு மூடியில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமே இதில் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு எவ்வளோ சூடு கம்மியாகிடுச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். இதையே எங்கள் தாத்தா வந்து நல்லா பிசைஞ்சு முட்டை பொரியல் பண்ணி கொடுப்பாரு. இதே வந்து ஸ்லைஸாக வறுத்து அப்படியே வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வறுத்து கொடுப்பாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். நாங்கள் சண்டே ஆனால் எப்போ வருது தாத்தா இது மாதிரி இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க நிறைய கேட்போம். இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது எங்களுக்கு அவருடைய ஞாபகம், அவர் எங்கள் கூட இல்லை, அவருடைய ஞாபகம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் இது எப்படி செய்யறது உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி இது மேலே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். இதை நான் வந்து பிசைய போகிறேன். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதோடைய ரெசிபி எப்படி இப்போ பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கலந்து வச்சுட்டேன். இந்த பாருங்க, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒன்றுனா போடலாம். நான் கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டுலாம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியல், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பொரிஞ்ச உடனே இது கூட நம்ம எவ்வளோ வெங்காயம் தேவையோ நம்ம அரைஞ்சி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் எவ்வளோ தேவையோ சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி வெங்காயம் ஒரு ரத்தத்துக்குனா ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 2 ரத்தமாக இருந்தால் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, வெங்காயமும் இது கொஞ்சம் கண்ணாடி பாதத்தில் நல்லா ப்ரௌனிஷ் ஆனவுடனே நான் அதுக்கப்புறமேட்டு இதை பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த ரத்தமும் அதெல்லாம் நான் உங்களுக்கு கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இது கூட ஏற்கனவே வந்து கலரி வச்சுருக்கிறேன். இந்த சேர்த்துக்கலாம். இந்த கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது கிளறிட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா குக்கிங் ஆனோடனே அதுக்கப்புறமே எடுத்து நம்ம தட்டில் சர்வ் பண்ணி பண்ணியிருக்கேன். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மிளகு தூளிக்குங்க. கொத்தமல்லி, மிளகும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கிளறி விட்டுருக்கேன். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அது சிம்மில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா அந்த வெங்காயம், பூண்டு, ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு தட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஈஸியாக ஆட்டு ரத்த பொரியல் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.